நாம இங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எதிர் வரிசையில உட்கார்ந்து இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சின்னு வரும்போது அனைவரும் ஒரே வரிசையில முன் வரிசையில நின்று உழைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, விரும்புறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அதைத்தான் விரும்புது. இன்றைக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாராமல், இன்றைக்கு தாங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு வைக்கும் தராசு போல நீங்கள் என்றும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எந்த அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அரசு சிறப்பாக செய்யும். ஏனென்றால் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பது எதிர்கட்சியினுடைய கடமை. எதிர்கட்சியினுடைய கடமை சிறப்பாக செயல்படுவதற்கு அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் முழுமையான நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி, மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலும் சட்டமன்ற பணியாற்றியவர்கள், சட்டமன்ற வேற விதிகள் முழுமையும் நன்றாக தெரிந்தவர்கள், சிறப்பான முறையிலே பேசக்கூடியவர்கள், சிறப்பான முறையிலே அவையை நடத்தக்கூடிய திறமை மிக்கவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்த்தக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். இந்த புனிதமான ஆசனத்திலே அமர்ந்திருக்கின்றவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் போதுமான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்து செல்வதற்கு நல்ல வாய்ப்பை தர வேண்டும் என்ற நேரத்திலே தெரிவித்து, மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனக்கு இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களே மக்களுக்காக, மக்களால் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்றார் அமெரிக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஆப்ரஹாம் லிங்கன். இன்றைக்கு அமைந்துள்ள மக்களாட்சி மலர்வதற்கு மக்களிடம் உள்ள பெரும் எதிர்பார்ப்பு, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை இப்பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வந்து அதனை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை, சட்டங்களை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு இப்பேரவைக்கு உள்ளது. அதிகமான மக்கள் அதிக நன்மைகளை இந்த ஆட்சி காலத்தில் நன்மை பெற்றுள்ளார்கள் என்கிற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். இங்கே அனைவரும் சமம். ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கே இடம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கருத்துகளுக்கும் அதிக எண்ணிக்கை பெற்ற தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்பட்டு நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் இப்பேரவை செயல்பட வேண்டும். அதற்குரிய வகையில் பெருமை வாய்ந்த வரலாற்று சிறப்பு கொண்ட இப்பேரவையை நடத்தி செல்லும் பண்பை பெற்றுள்ளவரையே தமிழக வெற்றிக் கழகம் முன்மொழிந்து தாங்கள் இன்றைக்கு இந்த ஆசனத்தில் அமர்ந்துள்ளீர்கள்.